இந்த மகிழ்ச்சியை ரசிகர்களும் அனுபவிப்பதை நான் கண்ணால் பார்க்கத்தான் போகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் போய் வருகின்ற ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இன்னும் போராது என்று ஹூஸ்டன்ல ப்ரோக்ராம் முடிக்கிறோம், பீப்புள் ஆர் நாட் கோயிங், போங்க கச்சேரி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். இப்போ நான் இப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட ஒரு கூச்சலோ நீங்கள் வாங்க பாடுங்கிறதோ ஒன்றுமே கிடையாது. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி நான் நிற்கிற வரைக்கும் அவங்க பார்க்குற வரைக்கும் பார்க்கட்டும்னு சொல்லி நின்றுட்டு அப்புறம் வெளியே வரோம். ஏன்னா ஸ்டேடியத்துக்கு அவ்வளோ அந்த ஒரு லிமிட்டேஷன் தான், அந்த டைமிங் இருக்கு. அதோட முடிக்கணுங்கிறது நான் சொல்லிட்டேன். அதனால தான் முடிக்கணும், இல்லைன்னா அவங்கள விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தது. அவங்க நகர மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த அவ்வளவு தூரம் அந்த பாடல்களோடும் அந்த இசையோடும் என்னோடும் அவர்கள் ஒன்றி போயிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு கண்கூடாக தெரிகின்ற உண்மை. உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு எந்த இசை கலைஞனுக்கும் ஏற்பட்டது கிடையாது என்பதைத்தான் நான் இங்கே நினைவுபடுத்த வேண்டும். உங்களை பற்றிய இசை அமைக்கின்ற முறையை பற்றி கேட்டபோது அது தானா வருது, நான் என்ன பண்ணட்டும் சொல்லிருக்கீங்க.